கடலூர் அந்த பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ரயில்வே துறை சார்பாக வெளியிட்ட அறிக்கையில் கேட்டை திறப்பதற்கு அந்த கேட் கீப்பரை வேன் டிரைவர் வலியுறுத்தியதால் தான் அவர் கேட்டை திறந்தார். இந்த கோர துயரமான விபத்து ஏற்பட்டது என்று முதலில் விசாரணை அறிக்கையில் தகவல் வெளியானது. ஆனால் இன்று காயமடைந்து சிகிச்சை பெற்றிருக்கக்கூடிய அந்த வேன் ஓட்டுநர் சங்கர் மற்றும் அந்த விபத்தை நேரில் பார்த்த அண்ணாதுரை ஆகிய இருவரும் அளித்த பேட்டியில் அந்த ரயில்வே கேட் திறந்தே இருந்தது என்பதால் தான் தாங்கள் கவனிக்காமல் அந்த கிராசிங்கில் போனோம் என்றும் ரயில் வந்தது தங்களுக்கு தெரியவே இல்லை என்றும் அந்த வேன் ஓட்டுநர் சங்கரும் அண்ணாதுரை என்ற விபத்தை நேரில் பார்த்தவரும் காயமடைந்து சிகிச்சை பெற்றிருக்கக்கூடிய அந்த நிலையில் ஒரு உண்மை தகவலை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதனால் தான் அந்த கேட் கீப்பர் செய்த தவறால் தான் இப்போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பது இவர்கள் இருவர் அளித்த பேட்டியின் மூலமாக உறுதியாகி இருக்கிறது. நாள்தோறும் பள்ளி வாகனங்கள் அவ்வாறு அந்த இதே நேரத்தில் செல்லும் வேளையில் ரயில் வரும் பொழுது கேட்டை மூடாமல் அலட்சியமாக அந்த கேட் கீப்பர் அந்த பங்கஜ்குமார் இருந்ததால் தான் இந்த விபத்து ஏற்பட்டது என்பது இப்போது வேன் ஓட்டுநர் சங்கர் மற்றும் விபத்தை நேரில் பார்த்து சிகிச்சை பெற்று வரும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் அண்ணாதுரை என்பவரும் அளித்த பேட்டியின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. மற்றொரு மாணவனும் இந்த விபத்தை நேரில் பார்த்த விஸ்வாஸ் என்ற மாணவனும் கேட் திறந்தே இருந்தது என்றுதான் கூறியிருக்கிறார்கள். இதுவரை 3 பேர் அந்த கேட் திறந்தே தான் இருந்தது ரயில்வே கிராசிங்கில், அதனால்தான் இந்த விபத்து ஏற்பட்டது, கோரமாக விபத்து ஏற்பட்டது என்றும் 3 பேர் உயிரிழப்புக்கு காரணம் கேட்டை மூடவில்லை. ரயில் தண்டவாளத்தில் வரும் பொழுது அந்த கேட் மூடவில்லை. விழுப்புரம் மயிலாடுதுறை பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் ரயில் வரும் பொழுது அந்த செம்மங்குப்பம் ரயில்வே கிராசிங் கேட் மூடப்படவில்லை என்று 3 பேர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். ஒருவர் விஸ்வாஸ் என்ற மாணவர், இரண்டாவது அண்ணாதுரை என்று விபத்தை நேரில் பார்த்தவர், மூன்றாவது அந்த வேனை ஓட்டி வந்த ஓட்டுநர் சங்கர் ஆகிய மூவருமே கேட் திறந்தே இருந்ததால் தாங்கள் வேகமாக அந்த ரயில்வே தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது கண்ணுக்கு தெரியாத வேகத்தில் 95 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த ரயில் மிக வேகமாக பாய்ந்து அந்த வேனின் மீது மோதியதாக இந்த கோர விபத்தும் உயிரிழப்பும் சோகமும் நிகழ்ந்தது என்று அவர்கள் 3 பேரும் வெளியிட்டுள்ள இந்த தகவல்கள் மூலமாக அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர்களில் இந்த விபத்தை நேரில் பார்த்து காயமடைந்து சிகிச்சை பெற்று கொண்டிருக்கும் அண்ணாதுரை என்பவர் அளிக்கக்கூடிய அந்த பேட்டியை நாம் இப்போது பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு 100 மீட்டர் தான் இருக்குது, பின்போட்டி பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த வேலை கொடுத்தாங்க கேட்கல. சரி அவங்க வீட்டை தண்ணி பின்னாடி போகணும்னாக்கா காலையில் பாடிக்கிறது. சரி மகளை கால் பண்ணுவோம், பேர மகளை காணணும் அப்படின்னு போனால் வண்டியில் இந்த பசங்க வந்து இந்த பேர் 2-3 பேரும் அவங்க காலில் அது பார்த்தாங்க கேட்டு சாய்த்தாங்க உடம்பு தான். அந்த கேட் கீப்பர் தான் காரணமா இல்லை டிரைவர்? கேட் கீப்பர் திறந்தா இருந்துச்சு. நான் பார்க்காம திறந்துருங்க. ஆனால் எப்பவுமே அந்த டைமுக்கு வந்து மூடி இருக்குமா? எப்பவுமே வந்து 6 மணிக்கு மினிட் ட்ரெயின் மூடுவோம், கிழமை மூடுவோம். 6 மணிக்கு மினிட் போடுவோம். நம்ம காரக்காரில் சீக்கிரம் போட்டால் அங்கே குழப்பம் ட்ரெயின் போடுவோம். காலையில் எங்கே சாப்பிட்டோம், சாப்பிட்டு வேலைக்கு போட்டாங்க. ரத்தம் வந்து திடீர்னு கை ஏன்னா திடீர்னு காமன் ஓட்டு பார்த்தோன்னா ட்ரெயின் வந்து எங்களுக்கு பிள்ளைக்கு இங்கே வந்து ஒரு 100 மீட்டர் தான் இருக்குது, பின்போட்டி பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த வேலை கொடுத்தாங்க கேட்கல. சரி அவங்க வீட்டை தண்ணி பின்னாடி போகணும்னாக்கா காலையில் பாடிக்கிறது. சரி மகளை கால் பண்ணுவோம், பேர மகளை காணணும் அப்படின்னு போனால் வண்டியில் இந்த பசங்க வந்து இந்த பேர் 2-3 பேரும் அவங்க காலில் அது பார்த்தாங்க கேட்டு சாய்த்தாங்க உடம்பு தான். அந்த கேட் கீப்பர் தான் காரணமா இல்லை டிரைவர்? கேட் கீப்பர் திறந்தா இருந்துச்சு. நான் பார்க்காம திறந்துருங்க. ஆனால் எப்பவுமே அந்த டைமுக்கு வந்து மூடி இருக்குமா? எப்பவுமே வந்து 6 மணிக்கு மினிட் ட்ரெயின் மூடுவோம், கிழமை மூடுவோம். 6 மணிக்கு மினிட் போடுவோம். நம்ம காரக்காரில் சீக்கிரம் போட்டால் அங்கே குழப்பம் ட்ரெயின். இப்போது நாம் பார்த்தது அந்த விபத்தை நேரில் பார்த்த அண்ணாதுரை என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே அந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்பதை அவர் விளக்கினார். படுக்கையில் இருந்தவாறே அவர் அளித்த அந்த வாக்குமூலத்தில் ரயில்வே கேட் திறந்தே இருந்தது என்பதால் தான் அந்த வேன் ஓட்டுநர் ரயில்வே தண்டவாளத்தை கடப்பதற்கு முயன்றார். கண்ணிமைக்கும் நேரத்தில் 95 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த விழுப்புரம் மயிலாடுதுறை பேசஞ்சர் ரயில் வந்து கொண்டதை கவனிக்கவில்லை என்பதால் தான் இந்த கோர விபத்து ஏற்பட்டது என்றும் கேட் கீப்பர் அந்த ரயில்வே கேட்டை மூடாததால் தான் விபத்து ஏற்பட்டது
என்பதை விபத்தை நேரில் பார்த்த அண்ணாதுரை வாக்குமூலத்தை தெரிவித்திருக்கிறார். இரண்டாவது, அந்த வேன் ஓட்டுநர் சங்கரும் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் வேன் திறந்தே இருந்தது என்றும் அவரும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். மற்றொருவர் விசுவாஸ் என்ற மாணவர், அவரும் கேட் திறந்தே இருந்ததால் தான் ரயில் வந்ததை கவனிக்காமல் அந்த வேன் வேகமாக கடக்க ஏற்பட்ட போது இந்த கோர விபத்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய 3 பேரை பலிகொண்ட அந்த விபத்து ஏற்பட்டது என்பதும் தெரிவித்திருக்கிறார். இதனால் விபத்து ஏற்பட்டதற்கு காரணம் ரயில்வே கேட் மூடப்படாமல் இருந்ததுதான் காரணம் என்றும், கேட் கீப்பர் அலட்சியமாக இருந்ததால் அந்த ரயில் வந்ததை கவனிக்காமல் 95 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த ரயில் வந்ததை கவனிக்காமல் இந்த கோர விபத்து ஏற்பட்டது என்று 3 பேர் தெரிவித்துள்ள அந்த அதிர்ச்சிகரமான தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது.